ஆனால் ஒருத்தர் கூட போனி ஆகாமல் இருக்குன்னா அதே ஓபிஎஸ். அதாவது விரக்தியில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம். சில நேரங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கலாம், சில நேரத்தில் மூளை கூட குழம்பி போயிடலாம். அதான் நம்ம அதை பரிசோதனை பண்ணணும். ஏன்னா நடவடிக்கைக்கு உள்ளாயிட்டார். திடீர்னு நேற்று வரைக்கும் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு பாவம் இப்போ திடீர்னு அவரை கொண்டு போய் கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினரே இல்லாமல் நீக்கிட்டாங்க, கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இது தனிப்பட்ட நபர் யாரும் இந்த நடவடிக்கை எடுக்கலை, பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அப்போ அவருக்கு அதிர்ச்சி வருமா வராதா? திடீர்னு என்னடா நம்ம இருந்த இடமும் போயிடுச்சு, நீ வர வேண்டிய இடமும் போயிடுச்சு அப்படின்னு நிராயுத பாணியாக இருக்கிற போது கொஞ்சம் கூட குறைச்சி தான் பேசுவாங்க. அது கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு மூளை குழம்புன மாதிரி தெரியும். அது பரிசோதனை பண்ணால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இந்த தேர்தலில் எல்லா இதுக்கும் ஒரு தீர்வு வந்துடும். வேண்டான்றீங்க, அவங்க உங்களை தான் கட்டுவேன்றாரு. சார், எங்கள் பாதையில் தெளிவாக இருக்கோம். நாங்கள் எதுக்காகன்னு சொல்லி இது என்ன தனிநபர் எடுத்த முடிவா? இது நீங்களே சொல்லுங்கள். எங்கள் பொதுச் செயலாளர் நிதானமாக எல்லா முடிவும் எடுப்பார். தலைமை கழகத்தில் மாவட்ட செயலர் கூட்டம் நடந்தது. அதில் எல்லாரும் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி பொறுத்து கொள்வது? அண்ணாவை பற்றி பேசுறது, அம்மாவை பற்றி பேசுறது, தன்மானத்தை இழந்துட்டு யாரும் இந்த நாட்டில் அப்படி ஒன்றும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதில் தெளிவாக நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. வேறு ஒன்றும். ஜேபி கோட்டையில் வெளியே வந்தது அண்ணா எதிராக பேசுனது, அந்த கருத்து அம்மாவை பற்றி பேசுனது, அண்ணாவை பற்றி பேசுனது, இந்த இயக்கத்தை பற்றி மதிப்பீடு அவருக்கு தெரியல. அவர் ஏதோ வானத்திலிருந்து நேரம் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல. இல்லை என்னை இதை நீங்கள் சொன்னோடனே என்னை வைவார் அவர். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் தானே அந்த பக்குவம் வரும். இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை. என்னமோ இந்த லேகியம் விற்கிற மாதிரி, ஐயா நீங்கள் பாருங்க ஐயா, இது செஞ்சுருக்கோம் ஐயா, இதை என்ன ஐயா நீ என்னதான் ஐயா சொல்ல வர? என்ன சொல்ல வர? எதுவுமே புரியலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா? எதுவுமே புரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்லை, அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது. அவங்க அப்பே வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட 2 கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையாக சொல்கிறோம். எந்த விதமான எதிர்ப்புக்கும் தயாராக இருக்கோம். நாங்கள் எந்த விதமான தியாகத்துக்கும் தயாராக இருக்கோம். 2 கோடி தொண்டர்கள் சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த ஐயாங்கிறது, இதெல்லாம் என்ன? நீ எங்கே இருந்த, எங்கே வந்த, எங்கே போன, உன்னுடைய வரலாறு என்ன? நீ என்னமோ நீ தான் இப்போ இந்த நாட்டவே காப்பாற்ற பிறந்த மாதிரி பேசுகிற. எல்லாம் ஒரு அளவு இருக்குடா தம்பி. அதனால் கொஞ்சம் பார்த்து பேசு, நிதானமாக பேசு. நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, வேஷ்டியை கழட்டிட்டு ஓடிடணும். நீலாம் நாங்கள்லாம் கட்சி கட்டுப்பட்டு, எங்கள் பொதுச்செயலாளர் கட்டுப்பட்டு நாங்கள் பேசாமல் உட்காந்துருக்குறோம். எங்கள் கடைக்கோடி தொண்டை எனக்கு பதில் சொல்கிறதுக்கு அண்ணாமலை அவன் பேசுகிறது பாருங்கள், சகிக்க முடியலங்க. லேகி விற்கிற மாதிரி, ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா, இது போச்சு ஐயா, இந்த லேகி நீங்கள் சாப்பிடுங்க ஐயா, காலையில் உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில் வாங்க ஐயா, மாலையில் சரியா இல்லைன்னா காலையில் வாங்க ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, உடனே வாங்கய்யா, இல்லைன்னா லேகி தீர்ந்து போயிருங்கய்யா. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலைன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்கய்யா. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா. இந்த லேகியங்கய்யா இது நீங்கள் உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா. ஐயா இதை நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லைங்க. நீங்கள் நான் சொல்கிறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க, செத்தா என்னை பார்க்காதீங்க, உயிரோடு இருந்தால் என்னை பாருங்கய்யா. இப்படி பேசுகிறாங்க அந்த ஆள். தேர்தல் அறிக்கைக்குழு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற உங்கள் நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. நீங்கள் விரும்புகிற, ஏன்னா தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற போகுது. அதில் இடம்பெறக்கூடிய கூட்டணிக்கும் அந்த வெற்றியில் பங்களிப்பு இருக்க போகுது. அப்போ நிச்சயமாக வலிமையுள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிற இந்த இயக்கத்தோடு சேருவதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறார்கள். நேரம் வரும்போது தான் அதை டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ 5 மாதத்துக்கு முன்னாடி சில பேர் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சார் எப்போ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம் சார். ஆனால் கல்யாணம் நடக்கிற போது பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருங்களா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.